அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு நான் ஜெஃப்ரி ஜெபதாஷன். சக்தி டிவி குளோபலோடாக இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திக்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகள். கொத்மலை தூபி இன்று ஜனாதிபதியினால் திறந்து வைப்பு. தேசிய சுதந்திர முன்னணியின் ஊடக பேச்சாளர் முகமது முசமில் கைது. அர்ஜுன் மகேந்திரனை பதவி விலகுமாறு வலியுறுத்தி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் மனு. மகையங்கரையில் சிறுமியொருவர் கைது செய்யப்பட்ட சம்பவத்தின் சந்தேக நபர் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில். கைது செய்யப்பட்ட தேசிய சுதந்திர முன்னணியின் ஊடக பேச்சாளர் முகமது முசாமில் அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கோட்டை நீதவான் லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே முசமிலை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த அரசாங்கத்தின் ஆட்சியில் ஜனாதிபதி செயலகத்தின் வாகனங்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியமை தொடர்பில் போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவினரால் முசமில் கைது செய்யப்பட்டார். இதேவேளை உடுவே தம்மாலோக்கு தேரருக்கு எதிராக சட்டமா அதிபரினால் இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டப்பூர்வ அனுமதி பத்திரமின்றி யானைக்குட்டியொன்றை வைத்திருந்தமைக்கு எதிராகவே இவ்வாறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன்போது உடுவே தம்மாலோக்கு தேரருக்கு குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்டுள்ளதுடன் தான் தவறிழைக்கவில்லை என தேரர் குறிப்பிட்டுள்ளார். வழக்கிற்கு பாதிப்பு ஏற்படும் வகையிலான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என இதன்போது தேரருக்கு மேல் நீதிமன்ற நீதிபதி பந்துல கருணாரத்ன அறிவுறுத்தியுள்ளார். பின்னர் உடுவே தம்மாலோக்கு தேரருக்கு 100 லட்சம் ரூபாய் வீதமான 2 சரீர பிணைகள் மற்றும் நீதவான் நீதிமன்றத்தினால் அவருக்கு நியமிக்கப்பட்ட 600 லட்சம் ரூபாய் வீதமான 3 சரீர பிணைகளையும் சமர்ப்பிக்குமாறு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஜூலை மாதம் 4ஆம் தேதி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. ஆட்சி பகுதியில் நெருக்கடிக்குள்ளாகியுள்ள 44 இலங்கையர்களும் லுகுங்கா துறைமுகத்திற்கு அனுப்பப்பட்டு இந்தோனேஷியாவிலிருந்து வெளியேற்றப்பட உள்ளதாக தி சிட்னி மார்னிங் ஹெரால்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. நிர்கதிக்குள்ளாகியுள்ள 44 இலங்கை தமிழர்களை ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான முகவர் நிலையத்தினர் சந்தித்து கருத்துக்களை கேட்டறியும் வரை ஆட்சே பகுதியில் தங்க வைக்குமாறு மனித உரிமை அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. இதேவேளை குறித்த படகு மீண்டும் கடலுக்கு திருப்பி அனுப்பப்படுவது மிகவும் ஆபத்தானதாக அமையும் என ஐநாவின் அகதிகளுக்கான முகவர் நிலையத்தின் இந்தோனேஷிய பிரதிநிதி தோமஸ் வாகஸ் தெரிவித்துள்ளார். இவ்வாறான பயணங்களின் மூலம் பல உயிரிழப்புகள் பதிவானமைக்கான புள்ளி விவரங்கள் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆட்சி பகுதியில் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளவர்களில் பெரும்பாலானவர்கள் தமிழ்நாடு அரசினால் வழங்கப்பட்ட அகதிகளுக்கான அடையாள அட்டைகள் காணப்படுவதாக ஆட்சேவை மையமாக கொண்ட மனித உரிமைகள் அமைப்பொன்று தெரிவித்துள்ளது. அத்துடன் குறித்த இலங்கை தமிழ் அகதிகளை ஐநாவின் அகதிகளுக்கான முகவர் நிலையத்தினர் சந்திப்பதற்கு அனுமதி அளிக்குமாறும் இந்தோனேஷிய அரசிடம் அந்த அமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்தியாவில் தமக்கு குடியுரிமை வழங்கப்படாமையினாலேயே ஆஸ்திரேலியா நோக்கி பயணித்துள்ளதாக நெருக்கடிக்குள்ளாகியுள்ளவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளனர். அத்துடன் இந்த பயணத்திற்காக ஒவ்வொருவரும் தலா 1,50,000 இந்திய ரூபாவை வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலியா நோக்கி தமது பயணத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதில் உறுதியாக உள்ளதாக இந்தோனேஷியாவின் ஆட்சே பகுதியில் நெருக்கடிக்குள்ளாகியுள்ள தமிழ் புகலிட கோரிக்கையாளர்கள் தெரிவித்துள்ளனர். மத்திய வங்கியின் ஆளுநர் தொடர்பிலான விசாரணைகள் நிறைவடையும் வரை பதில் ஆளுநர் ஒருவரை நியமிப்பது சட்டத்துக்கு முரணானது என சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். அவ்வாறு பதில் ஆளுநர் ஒருவரை நியமிப்பதன் மூலம் மீண்டும் மக்களை ஏமாற்றும் செயற்பாடு இடம்பெறும் என சிவில் செயற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். மத்திய வங்கியின் ஆளுநர் தொடர்பில் தற்போது இடம்பெற்று வரும் விசாரணை நிறைவடையும் வரை அவரை மீண்டும் அந்த பதவியில் நியமிக்காதிருக்க பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இணங்கியுள்ளதாக பிரஜைகள் சக்தி அமைப்பின் ஏற்பாட்டாளரான சமன் ரத்னபிரி நேற்று குறிப்பிட்டிருந்தார். மத்திய வங்கியின் ஆளுநர் தொடர்பில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள விசாரணைகள் நிறைவடையும் வரை அவரை மீண்டும் அந்த பதவியில் நியமிக்க வேண்டாம் என சிவில் அமைப்புகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் இதன்போது பிரதமரிடம் கோரிக்கை விடுத்திருந்தன. மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் அந்த பதவிக்கு தகுதியற்றவர் என தெரிவித்து கோ-வாரண்டோ ரேட் கட்டளை எனப்படும் தகுதி முறை நிலவும் நிதி பேராணை ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஊழலுக்கு எதிரான முன்னணியின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னக்கோன் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். මේ පෙත්සම මගෙන් කියන්නේ ලංකාවේ පුරවැසියෙක් නොවන මේ වන විට සිංගප්පූරුවේ පුරවැසි இலங்கை பிரஜையற்ற சிங்கப்பூர் பிரஜையான அர்ஜுன் மகேந்திரன் இந்த பதவியில் உள்ளார். எனவே அவருக்கு அரசியலமைப்பின் 165வது சரத்தின்படி இலங்கை பிரஜை ஒருவரால் இலங்கையின் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதாக உறுதி வழங்க முடியாது.
அத்துடன் இலங்கை அரசாங்கம் கடன் பெறும் கிரெடிட் சுவிஸ் நிறுவனத்துடன் நெருங்கி செயற்படும் ஒருவர். அத்துடன் அவரின் பதவிக்காலத்தில் முறிகள் விநியோகம் தொடர்பில் 2 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டே அவர் இந்த பதவியில் நீடிப்பதை தடுக்கும் வகையில் தகுதி முறை நிலவும் நிதி பேராணை ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்துள்ளோம். කටයුතු කිරීම වළක්වාලන්න කියලා තමයි අපි මේ අද කෝවරන්ටෝ රිට ආඥාව ලබා ගැනීමට උත්සාහ කරන්නේ. மத்திய வங்கியின் ஆளுநர் பதவிக்காக பதில் ஆளுநர் ஒருவரை நியமிப்பது சட்டத்துக்கு முரணானது என சிரேஷ்ட சட்ட வல்லுநர் கோவிந்த ஆசிரியும் தெரிவித்தார். மத்திய வங்கியின் ஆளுநர் விவகாரம் தொடர்பான மேலதிக தகவல்களை இரவு 10:45 நியூஸ் ஃபர்ஸ்ட் நைட்டில் எதிர்பாருங்கள். பிரதிநிதித்துவ அரசியல் முறையிலிருந்து இன்று முதல் முழுமையாக விலகிக் கொள்வதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தவிசாளர் பாஷிர் சேகுதாவுத் தெரிவித்துள்ளார். இனிவரும் காலங்களில் பாராளுமன்றம், மாகாண சபை உள்ளிட்ட எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை என்றும் பாஷிர் சேகுதாவுத் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு கட்சியிலும் தேசிய பட்டியலின் மூலமோ அல்லது எதிர்காலத்தில் தேர்தல் சட்டங்களில் ஏற்படும் மாற்றங்களால் அல்லது வேறு ஏதேனும் முறையில் பாராளுமன்றத்திற்கோ அல்லது மாகாண சபைக்கோ மக்கள் பிரதிநிதியாக செல்லப் போவதில்லை என பாஷிர் சேகுதாவுத் தெரிவித்துள்ளார். 1981 ஆண்டிலிருந்து இதுவரை தான் பயணித்த அரசியல் பயணம் தொடர்பில் பாஷிர் சேகுதாவுத் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். சமகால அரசியல் சூழலில் முஸ்லிம் தேசிய அடையாள அரசியல் பெரும் நெருக்கடியை சந்திக்க ஆரம்பித்துள்ளதாகவும் இந்த பின்புலத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் இருப்பும் அதன் தலைமைகளின் நம்பகத்தன்மையும் கட்சியின் உயிர்ப்பும் தூய்மையும் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இன்றைய முஸ்லிம் அரசியல் பிரமுகர்கள் அனைவரும் சமூக இடேற்றம் பற்றி சிந்திக்காது பதவிகளையும் சலுகைகளையும் குறிவைத்து அரசியலில் ஈடுபடுகிறார்கள் என்ற விமர்சனம் சமூகத்தினால் முன்வைக்கப்படுவதாக பாஷிர் சேகுதாவுத் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். அது மாத்திரமன்றி எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் எவரும் நேர்கோட்டை வரைய முற்படுகின்ற போதெல்லாம் பதவிகளை நாடிய 3ஆம் தர நடவடிக்கைகளாக அவை சோடித்து காட்டப்பட்டு நேரிய மாற்றங்களுக்கான முயற்சிகள் தோற்கடிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் புற விமர்சனங்களை சுய விமர்சனங்களாக மாற்றிக்கொண்டு சோதனை குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுபட்டு தனிப்பட்ட அரசியல் நம்பகத்தன்மையை பாதுகாத்துக் கொள்ளும் நோக்கில் பிரதிநிதித்துவ அரசியலில் இனி ஒருபோதும் ஈடுபடுவதில்லை என்ற முடிவுக்கு வந்ததாக பாஷிர் சேகுதாவுத் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமகால முஸ்லிம் அரசியலில் பதவிகளை பெறும் இலக்குகளற்ற ஒரு பாத்திரத்தின் மூலம் செயலாற்ற முடிவெடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதிநிதித்துவ அரசியல்வாதியாக அன்றி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஒரு கடைநிலை உறுப்பினராகவேனும் இருந்து கட்சியை தூய்மைப்படுத்தும் பணியில் தீவிரமான அரசியல் செயற்பாட்டாளராக தனது எஞ்சிய வாழ்நெடுகிலும் இருக்கப் போவதாக அந்த கட்சியின் தவிசாளர் பாஷிர் சேகுதாவுத் குறிப்பிட்டுள்ளார். அரசியலில் தனது ஆசிரியராக திகழ்ந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஸ்தாபக தலைவர் மர்ஹூம் அஷ்ரப் மற்றும் 3 தடவைகள் தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றம் செல்ல வாய்ப்பளித்த கட்சியின் தற்போதைய தலைவர் ரவுப் ஹக்கீம், ஈரோஸ் இயக்க நிறுவனர் மறைந்த ரத்ன சபாபதி, அரசியல் ஆசான் தோழர் பாலகுமார் மற்றும் தான் போட்டியிட்ட 7 தேர்தல்களில் வாக்களித்த மக்களுக்கும் பாஷிர் சேகுதாவுத் தனது அறிக்கையின் மூலம் நன்றி தெரிவித்துள்ளார். விளம்பரங்களின் பின்னர் மீண்டும் சந்திப்போம். நிதி மோசடி தொடர்பிலேயே உதய கம்மான்பிலவுக்கு எதிராக முறைப்பாடு செய்ததாகவும் அதில் அரசியல் நோக்கம் இல்லை எனவும் ஆஸ்திரேலிய பிரஜையான பிரையன் ஷெடிக் தெரிவித்துள்ளார். இதேவேளை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மான்பிலவை பார்ப்பதற்காக எதிர்க்கட்சியின் சில உறுப்பினர்கள் இன்று கொழும்பு மேகசின் சிறைச்சாலைக்கு சென்றிருந்தனர். ஆஸ்திரேலிய பிரஜை ஒருவருக்கு சொந்தமான நிறுவனம் ஒன்றின் 11 கோடி ரூபாய் பெறுமதியான பங்குகளை போலியான அனுமதி பத்திரம் மூலம் விற்பனை செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் உதய கம்மன்பில நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார். இன்று மேகசின் சிறைச்சாலைக்கு சென்று அவரை பார்வையிட்ட எதிர்க்கட்சியின் சில உறுப்பினர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர். 19 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற ஒரு சம்பவம் தொடர்பில் உள்நாட்டிலோ அல்லது வெளிநாடுகளிலோ எவ்வித முறைப்பாடுகளும் இல்லை. போலீசார் நினைத்தவாறு செயற்படுகின்றனர். பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு எதிராக, அதாவது சட்டத்தரணி ஒருவருக்கு எதிராகவே இவ்வாறு செயற்பட்டுள்ளனர். எனவே இது அரசியல் பழிவாங்கல் இல்லையா? இதேவேளை கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் ஆஸ்திரேலிய வர்த்தகரான பிரையன் ஷெடிப் ஸ்கைப் ஊடாக இது குறித்து கருத்து தெரிவித்தார். இதன் பின்புலத்தில் அரசியல் இல்லை என்பதை கூற விரும்புகின்றேன். இது முற்றிலும் குற்றவியல் தொடர்பான விடயமாகும். அத்துடன் நிதி தூய்தாக்கல் தொடர்பான விவகாரமாகும். நான் அவரை ஒரு திருடனாகவும் மக்களின் சொத்துக்களை கொள்ளையிட்ட ஒருவராகவுமே காண்கின்றேன். அவரை நீதிமன்றத்தின் முன் நிறுத்த எமக்கு 20 வருடங்கள் சென்றன. அவரது அரசியல் கருத்துக்கள் செல்லுபடியாகாது. உண்மையில் இலங்கையின் நட்பெயருக்கு களங்கம் விளைவித்துள்ளமையினால் அவர் வெட்கப்பட வேண்டும்.
உங்களது வாக்குகளினால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அதன் பிரதிபலனை உங்களுக்கு வழங்கியுள்ளார்களா? இது தொடர்பில் மீண்டும் சிந்தியுங்கள் வேலை திட்டத்தினூடாக மக்கள் கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. கிளிநொச்சி, அனுராதபுரம் மற்றும் மாத்தறை ஆகிய பகுதிகளில் மீண்டும் சிந்தியுங்கள் திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. மீண்டும் சிந்தியுங்கள், உங்கள் வாக்கிற்கு பலன் கிடைக்கின்றதா? நியூஸ் பஸ்டினால் முன்னெடுக்கப்படும் மீண்டும் சிந்தியுங்கள் வேலை திட்டம் நாட்டின் 3 பாகங்களில் இன்று முன்னெடுக்கப்படுகின்றது. வடக்கில் உள்ள நியூஸ் பஸ்ட் மீண்டும் சிந்தியுங்கள் குழுவினர் 2 உபக்குழுக்களாக பிரிந்து தமது நடவடிக்கைகளை ஆரம்பித்தனர். இந்த குழுவினரின் இன்றைய மக்கள் பணி கிளிநொச்சி உருத்திரபுரத்தில் ஆரம்பமானது. அதனையடுத்து கிளிநொச்சி மாவட்டத்தின் சிவநகர், உருத்திரபுரம், சாந்திபுரம், கணேசபுரம், கிளிநொச்சி நகர் மற்றும் பரந்தர் ஆகிய பகுதிகளுக்கு சென்றனர். நீங்கள் அளித்த பெறுமதியான வாக்குக்கு பலன் கிடைத்துள்ளதா என்ற கேள்வி கிளிநொச்சி மக்களிடம் முன்வைக்கப்பட்டது. சிவநகர், சக்திபுரம், கணேசபுரம் ஆகிய பகுதிகளுக்கு நியூஸ் பஸ்டின் இந்த குழுவினர் தற்போது வரை சென்று மக்கள் கருத்துக்களை கேட்டறிந்துள்ளனர். தாம் தெரிவு செய்த மக்கள் பிரதிநிதிகள் தொடர்பில் மக்கள் பல்வேறு கருத்துக்களை இதன்போது முன்வைத்தனர். தேர்தலுக்கு முதல் அவர்கள் வழங்கிய வாக்குறுதி என்ன? அவைகள் தாங்கள் முதல் எங்களுக்கு சொன்னது இந்த ரோட்டு போட்டு தருவோம், இங்கிருந்து 5 நிமிஷத்துல கிளிநொச்சி போய் நிற்கக்கூடிய மாதிரி காப்பீட் போட்டு தரலாம். அவை பெண்டோன்னு இங்கே ஒரு தரம் பெரிய நாங்கள் சந்திக்க செய்வோம் ஒரு பெருவேரா இல்லை. ரோடுல ரோடு போக்குவரத்துக்கு இருக்குது, அது முக்கியமாக பிரச்சனை. அடுத்தது நமது கிராமத்திற்கு ஒரே ஒரு சந்தைக்கு மக்கள் மீன் ஒன்றதுக்கான பாதுகாப்பு இருக்கு, மற்றபடி ஒரு துப்புரவும் இல்லை. எலெக்ஷனுக்கு பிறகு சந்திச்சிருக்கணும் மக்கள். தேர்தலுக்கு முதல் வருவினம் 6000 மாறி மாறி வருவினம் எல்லாம் 100 கொண்டு வருவினம். இத்தனை நம்பரை போடுவோம், இத்தனை வருவினம். எதிர் முடிஞ்ச அப்புறம் இந்த வேலை இல்லைங்க வராமில்லைங்க, ரோடு திட்டாம இல்லை. மக்களின் கருத்துக்கள் இதன்போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பதிவு செய்யப்பட்டன. கிளிநொச்சியில் உள்ள மற்ற குழுவினரின் பயணம் ராமநாதபுரத்தில் இன்று காலை ஆரம்பமானது. அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம், மாயவனூர், வட்டக்கச்சி, 3ஆம் வாய்க்கால், பரவிப்பாய்ச்சான் பகுதிகளுக்கு நியூஸ் பஸ்ட் குழுவினர் சென்றனர். இதன்போது விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டதுடன் ஸ்டிக்கர்களும் ஒட்டப்பட்டன. இதேவேளை அனுராதபுரத்திலும் 2 குழுக்களாக பிரிந்து நியூஸ் பஸ்ட் குழுவினர் மீண்டும் சிந்தியுங்கள் வேலை திட்டத்தை முன்னெடுத்தனர். கேக்கிராம மரதன் கடவில விகாரையில் நடைபெற்ற வழிபாடுகளின் பின்னர் இந்த குழுவினர் தமது நடவடிக்கையை ஆரம்பித்தனர். இந்த குழுவினர் லபனூரு, ஓயா, அலக்கொல்லேவ, மொரகுட ஆகிய பகுதி மக்களை சந்தித்தனர். விழிப்புணர்வு தொண்டு பிரசுரங்கள் மற்றும் ஸ்டிக்கர்கள் விநியோகிக்கப்பட்டதுடன் மக்களின் கருத்துக்களையும் இந்த குழுவினர் கேட்டறிந்தனர். அனுராதபுரத்தில் உள்ள மற்ற குழுவினர் அக்கரவிச, ஹோமரன் கல்ல, ஹதரையேல, யக்கல்ல மற்றும் பரணிக்கம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்று மக்களை சந்தித்தனர். மாத்தறை மாவட்டத்திலும் மீண்டும் சிந்தியுங்கள் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மாத்தறை மாவட்டத்தின் துர்க்கி கிராமம், மிதிகம, வேக்கடு, பிளேன, குப்புல்கம மற்றும் ஜெயரலபுர ஆகிய கிராமங்களுக்கு சென்று மக்களின் கருத்துக்களை பதிவு செய்து கொண்டனர். மாத்தறை மாவட்டத்துக்கு சென்றுள்ள எமது மற்றைய குழுவினர் பொரால, கடைபத்து, கால்பொக்கு, வெளிபிட்டிய மற்றும் முதுகமு ஆகிய கிராமங்களுக்கு சென்று மக்களை சந்தித்தனர். වැලිගම ප්‍රාදේශීය බලප්‍රදේශයේ තියෙන සියලුම පාරවල් මේ වෙනකොට ජනතාවට පාවිච්චි කරන්න බැරි තරමට අපවිත්‍ර වෙලා. மீண்டும் சிந்தியுங்கள் திட்டம் தொடர்பிலான உங்கள் கருத்துக்களை வெளியுது வார்டு #எனும் தலைப்பில் பதிவு செய்யுங்கள். நியூஸ் ஃபர்ஸ்டின் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் பக்கத்துக்கு பிரவேசியுங்கள். மீண்டும் சிந்தியுங்கள் திட்டம் தொடர்பிலான அனைத்து தகவல்களையும் அறிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் ஃபேஸ்புக் பக்கத்தை லைக் செய்யுங்கள். மீண்டும் சிந்தியுங்கள், உங்கள் வாக்கிற்கு பலன் கிடைக்கின்றதா?
சர்வதேச அகதிகள் தினம் இன்றாகும். சர்வதேச அகதிகள் தினத்தினை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. சர்வதேச ரீதியில் யுத்தம் காரணமாக அகதிகளாக இடம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை மிக அதிக அளவில் பதிவாகியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. சர்வதேச அகதிகளுக்கான தினத்தை முன்னிட்டு ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிணங்க உலகளாவிய ரீதியில் 65.3 மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக ஐநா குறிப்பிட்டுள்ளது. இவர்களுள் 2015ஆம் ஆண்டில் நாடுகளை விட்டு வெளியேறியவர்கள், புகலிட கோரிக்கையாளர்கள் மற்றும் உள்நாட்டிலேயே இடம்பெயர்ந்தவர்களும் உள்ளடங்குகின்றனர். உலகளாவிய ரீதியில் 113 பேருக்கு ஒருவர் என்ற ரீதியில் அகதிகள் இடம்பெயர்ந்துள்ளனர். துன்புறுத்தல்களுக்கு அஞ்சி நாட்டுக்குள்ளேயும் நாடுகளை தாண்டியும் பல நூற்றாண்டுகளாக இவர்கள் இடம்பெயர்ந்து வருகின்றனர். ரோமாபுரி பேரரசு விழுந்த போதும் பலம் பொருந்திய உலக நாடுகள் முதல் 2ஆம் உலகப் போரின் போதும் வியட்நாம் போர், இழப்போர் வரை மக்கள் அகதிகளாக்கப்பட்டனர் என்பது போரின் உக்கிரத்தை எடுத்துரைக்கின்றது. இலங்கையில் உள்நாட்டு போர் காரணமாக 1983ஆம் ஆண்டு முதல் உள்ளக இடப்பெயர்வுகள் தொடர்ந்தன. இலங்கையில் ஏற்பட்ட உள்நாட்டு போர் காரணமாக இலங்கை தமிழர்கள் இந்தியாவில் அகதிகளாக தஞ்சம் புகுந்தனர். நாட்டில் யுத்தம் நிறைவு பெற்றதன் பின்னர் கட்டம் கட்டமாக மக்கள் நாடு திரும்பிய போதிலும் தற்போது 1 லட்சம் பேர் வரையில் இந்தியாவில் அகதிகளாக வசித்து வருகின்றனர். மீள்குடியேற்ற அமைச்சின் தரவுகளின்படி இலங்கையில் சுமார் 12,000 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். வடமாகாணத்தில் 11,600 குடும்பங்கள் சொந்த நிலத்துக்கு செல்ல முடியாத நிலையில் அகதி முகாம்களிலும் உறவினர் வீடுகளிலும் வசித்து வருகின்றனர். இவர்களில் 1068 குடும்பங்களைச் சேர்ந்த 3,759 பேர் தெல்லிப்பளையில் உள்ள 31 முகாம்களிலும் வவுனியாவில் உள்ள ஒரு முகாமிலும் வசித்து வருகின்றனர். உள்நாட்டு போர் காரணமாக 1990ஆம் ஆண்டு யாழ் மாவட்டத்தின் காங்கேசன்துறை, பலாலி, தெல்லிப்பளை, மயிலட்டி, வசாபிளான் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் சொந்த நிலத்தினை விட்டு இடம்பெயர்ந்தனர். நல்லாட்சி அரசாங்கத்தினால் உயர் பாதுகாப்பு வலயங்கள் விடுவிக்கப்பட்ட இந்த பகுதி மக்கள் பகுதியளவில் குடியேற்றப்பட்ட போதிலும் அனைவருக்கும் சொந்த காற்றினை சுவாசிக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. வடக்கில் இடம்பெயர்ந்த மக்களை 6 மாத காலத்துக்குள் மீள்குடியமர்த்துவதாக ஜனாதிபதி தெரிவித்து இன்றுடன் அந்த காலக்கெடு முடிவடைந்த நிலையிலும் சொந்த நிலத்துக்கு செல்லும் வாய்ப்பு இந்த மக்களுக்கு இதுவரை கிட்டவில்லை. சாப்பாடு செலவு, பள்ளிக்கிற செலவு ஒன்றும் என்னால பாக்கலாம் கிடக்கு. சரியோ மைத்திரிவாலா வரைக்கும் நாங்க நம்பி போட்டுறாங்களா அவர் ஓட்டு 6 மாதத்துக்கு எங்களோட ஊருக்கு விடுறேன்னு சொல்லி 6 மாதத்துக்கு எங்களோட ஊருக்கு விடவே இல்லை. ஏன்டா அவர் முகாமுக்கு வந்தவர், எங்கட முகாமுக்கு வந்தவர், கோணப்புல முகாம் நிலமுறைக்கு வந்தவர். நேரடியாக கேட்க 6 மாதத்துக்கு உங்களோட பிரச்சனை முடிக்காண்டு 58 குடும்பத்துக்கும் 3 டெவலட், அந்த டெவலட்ல 53 குடும்பம் விடிய காலமே லைன்ல நிக்கிறோம். நாங்க இனி யாரை நம்புறது? இனி ஒரு எலெக்ஷன் வந்தால் அது 48 முகாமுக்கும் ஒரு தரம் பெறாதீங்க. அத்திப்பட்டு கிராம மாதிரி நாங்க செத்து போறோம். 6 மாத காலத்துக்கு விடுறேன்னு சொல்லிவிட்டு ஏமாத்தி போட்டார். என்ன மதக்கிற முடிவுன்னு சொல்லல. ஆனால் கொண்டு போய் திரும்ப மக்களா நாங்களா விளக்கிட்டு சாகம் வர உண்ணாவிரம் இருந்து ஒரு போராட்டம் ஒன்று செய்ய போறோமுங்கோ. அதில் எத்தனை பாதிப்புகள் ஏற்படுது, அதோட அழிஞ்சு போனாலும் பரவாயில்லை. எத்தனையும் பிறப்பு காணியல்ங்கிற ஒரு குடும்பத்துக்கு அங்கே இருக்குங்க. காணியல், டொய்லெட், கிணறுகள் இதுவரை எல்லாம் இருந்தும் நாங்கள் இப்போ அகதியாக இருக்கிறோம். 90ஆம் ஆண்டு வலிக்கிட்டு 26 வருஷமாக நாங்கள் இந்த முகாம்பாக்கியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அவைகள் எங்களை விடுற விட்ட வார்டு இல்லை, இப்படியே விடுற சொல்லி போட்டு விடாமையே இருக்கணும். கொத்மல மகாபலி தூபியை கையளிக்கும் நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று நடைபெற்றது. நிர்மாண நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு 33 ஆண்டுகளின் பின்னர் மகாபலி தூபியை திறந்து வைக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. மகாபலி அபிவிருத்தி திட்டத்திற்காக தங்கள் சொந்த இடங்களை தியாகம் செய்த மக்களுக்கு புண்ணியம் கட்டும் விதத்தில் இந்த தூபி மறைந்த காமினி திசாநாயக்கவினால் நிர்மாணிக்கப்பட்டது. විශේෂයෙන්ම ගාමිණි දිසානායක ඇමතුමාට ස්තුතිවන්ත වෙන්නේ. එතුමා මේකට ගත්තේ උත්සාහය මම දන්නවා. අපි එක වාද කරා අපි එකඟ වුණා. விசேடமாக மறைந்த முன்னாள் அமைச்சர் காமினி திசாநாயக்க இந்த தூபியை நிர்மாணிக்க மேற்கொண்ட முயற்சியை நாம் அறிவோம். எங்களுடன் தர்க்கம் புரிந்து இந்த முயற்சிக்கு எங்களை இணங்க வைத்தார். இதே பணியை வேறு எவருக்காவது வழங்கினால் அவர்கள் செய்திருப்பார்களா என்று எனக்கு தெரியாது. அவருடன் இணைந்து இந்த வேலைகள் இடம்பெற உதவிய என்ஜிஜி பண்டிரத்ன, RS குக், சிவஞானம் மற்றும் லத்துஹெட்டி ஆகியோரையும் இந்த இடத்தில் நான் நினைவு கூற வேண்டும். அதேபோன்று மேலும் பலரும் இன்னும் அதன் மொழிபேதமின்றி இதற்கு உதவினர். இன்று நமக்கு மகாவலி திட்டம் உள்ளது. ஹம்மான் தொட்டியை நாம் கைத்தொழில் வலயங்களால் நிரப்பப் போகின்றோம். முழு மேல் மாகாணத்தையும் புதிய பகுதியாக மாற்றப் போகின்றோம்.
கண்டி மற்றும் புலனறுவையை புதிதாக அபிவிருத்தி செய்ய உள்ளோம். யாழில் புதிய வீடுகளை நாம் கட்டவுள்ளதுடன் மலையகத்திலும் புதிய வீடுகளை நாம் நிர்மாணிக்க உள்ளோம். அதுடன் 10 லட்சம் தொழில் வாய்ப்புகளை நாம் உருவாக்க உள்ளோம். இருப்பினும் ஜே.ஆர். ஜெயவர்தனவின் சாதனை எனது வாழ்நாளில் என்னால் முறியடிக்க முடியும் என்று நான் நினைக்கவில்லை. ජීවිත කාලේ හදන්න පුළුවන් කියලා இந்த தூபியை நிர்மாணிக்க 33 ஆண்டுகள் சென்றன. இந்த தூபியை நிர்மாணிக்கும் பாரிய பணிக்கு தலைமைத்துவம் மற்றும் ஆதரவை வழங்க நேரிடும் என்று நான் நினைக்கவில்லை. ගාමිණී දිසානායක නාමය මේ රටේ මෑත ඉතිහාසයේ තුල වගේම காமினி திசாநாயக்கவின் பெயர் அண்மைய வரலாற்றிலும் எதிர்காலத்திலும் அழிக்க முடியாதது. 6 ஜனாதிபதிகள் நியமிக்கப்படும் காலம் குறுகிய காலம் அல்லது என்பதை நாம் அறிவோம். நாம் அது தொடர்பில் வருத்தமடைய வேண்டும். நமக்கு இந்த தூபியை நிர்மாணிக்க நீண்ட காலம் சென்றமை தொடர்பிலும் நாம் வருத்தமடைய வேண்டும். இந்த தூபியை நிர்மாணத்துக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பில் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் தெரியும். எவ்வாறாயினும் பௌத்தராக, நாட்டின் பிரஜையாக மற்றும் அரசாங்கமாக நாம் இந்த தூபியை இன்று திறக்க முடிந்தமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ඉතාමත්ම සතුටු වෙනවා මේ මහා චෛත්‍යරාජාණන් වහන්සේ අද බෞද්ධ ජනතාවට ඒ වගේම ශාසනයට පූජා කිරීමට ලැබීම පිළිබඳව. இதன்போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு நினைவு சின்னம் ஒன்றும் வழங்கப்பட்டது. மட்டக்களப்பு மண்டூர் பகுதியில் நேற்று மாலை நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் துரைரட்னம் கருத்து வெளியிட்டார். பொறுத்தவரையில் நாங்கள் சமச்சீர் ஆட்சிகளை விரும்புகின்றோம். வடக்கு கிழக்கு இணைந்திருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். வடக்கு கிழக்கில் நல்ல ஆட்சி நிலவும் என்பதற்காக தமிழ் தேசிய கொண்டிருக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு பல உதவிகளை செய்ய முன் வந்திருக்கின்றன. பல இணக்கப்பாட்டுடன் அரசியல் செய்ய முன் வந்திருக்கின்றன. ஆனால் தமிழ் தேசிய தலைமைகளை பொறுத்தவரையில் இணக்கப்பாடு என்பது கொள்கை ரீதியாக இருந்து கொள்ள வேண்டும். அது தனிப்பட்டதாக இருந்து விடக் கூடாது. எமது தலைமைகளை பொறுத்தவரையில் அதிகார பங்கீடு தொடர்பாக, அதிகார பரவலாக்கல் தொடர்பாக சமஷ்டி முறையை அமல்படுத்தும் விடயம் சம்பந்தப்பட்ட விடயத்தில் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். அடித்து உரைத்து தமிழ் மக்களுக்கு தேவையான விடயங்களை கையை தூக்கி நாடகம் ஆடக்கூடாது, போலி வேடம் போடக்கூடாது. காரணம், புண்பட்ட சமூகம் எமது சமூகம். அந்த சமூகத்தை வளப்படுத்துவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒட்டி உறைஞ்சு கொண்டு உலாவி கைகுலுக்கி நடப்பதை விட அரசாங்கத்தில் மேற்கப்பாடு இருந்தாலும் மிக வலிமையான, மிக உறுதியான, முழுமையான கொள்கைகளை அவர்கள் அமல்படுத்த வேண்டும். யாழ்ப்பாணம் வரணி பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றின் அதிபரும் 4 ஆசிரியர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர் மன்னார் பண்டிபிரிச்சான் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கடமையாற்றி தற்காலிக இணைப்பின் அடிப்படையில் குறித்த பாடசாலையில் செயலாற்றி வந்தார். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னர் மீண்டும் நிரந்தரமாக கற்பித்த பாடசாலையில் செயலாற்றுவதற்கான கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தென்மராட்சி வலய கல்வி பணிப்பாளர் தெரிவித்தார். சிறுமி ஒருவரை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே இவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். சாவகச்சேரி நீதவான் முன்னிலையில் நேற்று மாலை ஆஜர்படுத்திய போது எதிர்வரும் 1ஆம் திகதி வரை அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாடசாலையில் வைத்து குறித்த சிறுமியை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்த முயற்சித்த குற்றச்சாட்டில் ஆசிரியர் ஒருவரும், இந்த சம்பவத்தை மூடி மறைத்த குற்றச்சாட்டில் அதிபர் உள்ளிட்ட ஏனைய 3 ஆசிரியர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுமி உள்ளிட்ட சிலரிடம் பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் குறித்த பாடசாலையின் அதிபரும் ஏனைய 4 ஆசிரியர்களும் நேற்று பகல் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் உள்ள முதியோர்களை கௌரவிக்கும் நிகழ்வு முல்லைத்தீவு வடக்கு பொதுநோக்கு மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. எங்களுடைய தமிழர் பாரம்பரியமானது மிகவும் கட்டுக்கோப்பாக கௌரவமாக இருந்த கட்டமைப்புகள் அனைத்தும் இன்று சிதறடிக்கப்படுகின்றது. இறுதி யுத்தத்திலே அனைத்து சொத்துக்களையும் இழந்து வெறுங்கையோடு வந்த எமக்கு இந்த முதியோர்கள் தான் பெரிய சொத்துக்கள். எங்களுடைய வரலாறுகளை, எங்களுடைய பாரம்பரியங்களை, எங்களுடைய பண்பாடுகளை, அதனோடு இணைந்த எழுத்து ஆதாரங்கள் அனைத்தையும் இழந்து நிற்கின்ற எமக்கு இந்த முதியோர்கள் அரும்பெரும் சொத்துக்கள். முதியோர்கள் அல்ல, அவர்கள் பெரியோர்கள் என்றுதான் சொல்லலாம். இந்த பெரியோர்கள் நமது சமுதாயத்தின் அனுபவ பட்டறைகள். அவர்களது அனுபவங்கள் நமது இளைய சமுதாயத்திற்கு ஆதாரமாக இருக்கின்றது. அவர்களது வழிகாட்டல்கள் நமது இளைய சமுதாயத்திற்கு ஒரு நல்வழியில் கொண்டு சேர்ப்பனவாக இருக்கின்றது. நமது பொறியியலாளர்கள் தீர்மானிக்கும் இடங்கள் எல்லாம் வெள்ளத்தால் அடித்து கொண்டு செல்லப்படுகின்றது. ஆனால் அந்த காலத்தில் கட்டப்பட்ட பாடசாலைகளும் கோயில்களும் நமது மக்களின் பாதுகாப்பு இடமாக இருந்து கொண்டிருக்கின்றது.
இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் அனுசரணையுடன் நாட்டில் வீடமைப்பு திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. எனினும் இந்திய வம்சாவளி மக்கள் செறிந்து வாழும் மலையக பெருந்தோட்ட பகுதிகளில் இற்றை வரை 200 வருட கால பழமை வாய்ந்த லயன் அறைகளே காணப்படுகின்றமை கவலைக்குரிய விடயமாகும். மலையக மக்களுக்கு அன்று வெளிநாட்டவர்களினால் வழங்கப்பட்ட தங்குமிடங்களில் 200 வருடங்கள் கடந்தும் தலைமுறையாய் அதே வீடுகளில் தங்குகின்றனர் பெருந்தோட்ட மக்கள். நானோயா டெஸ்போட் தோட்டத்தில் காணப்படும் பெருந்தோட்ட மக்கள் குடியிருப்புகளே இவை. இந்த பகுதியில் காணப்படும் 18 வீடுகளில் சிறுவர்கள், குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்ட சுமார் 80 பேர் வாழ்ந்து வருகின்றனர். சுமார் 50 வருடங்களுக்கு முன்னர் சீரமைக்கப்பட்ட கூரை தகடுகளின் நிழலிலேயே நானோயா டெஸ்போட் தோட்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். சரியான ஓட்ட தகரான பழக்கத்தில் இருக்கிறோம். நாங்கள் ஆபத்தில் இருக்கிறோம். அதை எங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் எங்கள் தகரத்தை வீடை மாற்றி கொடுத்து வீடை கட்டி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். பள்ளத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஆற்று ஓரம் எப்போ போதோ வங்கி பள்ளங்கள் தான் இருக்கிறோங்க. 68 வயசுக்கு இன்னும் இந்த தகரம் மாற்றதை நான் கேள்விப்பட்டதில்லை. வீடு தகரம் பூரா ஒழுகி இத்து மேலே ஏறினா கீழே பொத்துட்டு கீழே தான் விழுகணும். மழை பெய்யும் போதெல்லாம் சேதமடைந்த கூரைகள் வழியாக வீட்டுக்குள் நீர் நிரம்பிவிட இந்த மக்கள் அங்கிருந்து தங்களின் உறவினர்களுடைய வீடுகளுக்கு சென்று விடுகின்றனர். மழை விட்டதும் தமது வீடுகளுக்கு திரும்புவதே இவர்களின் வாழ்வாக மாறிவிட்டது. வீடுகளில் காணப்படும் வெடிப்புகளினால் நிம்மதியாக நித்திரைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த மாதிரி பள்ளத்துல இருந்து நாங்க அந்த வெளிச்ச வீடை வச்சுக்கிட்டு ஓட்டையில பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நைட்டுக்கு இருக்கவும் பயமா இருக்கு. வீடு இடிஞ்சு விழுந்துரும் சொல்லி பயந்துகிட்டு தான் இருக்கோம். ஆனா ஒண்ணுமே செஞ்சு கொடுக்கனா மாட்டேங்கிறாங்க. வந்து பார்த்துட்டு மட்டும் போறாங்க. நாங்க இடிஞ்சு விழுந்தாலும் செத்தாலும் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. வீடு வசதி இல்லை, வீடு வெடிச்சிருக்கு, வீடு செஞ்சு கொடுக்குற மாதிரி இல்லை, தகரம்லாம் ஓட்ட, தண்ணி வசதி இல்லை. எல்லா சிரமத்துலேயும் நாங்கள் இந்த பனியம் பள்ளத்தில் தான் இருக்கோம். வீடெல்லாம் வெடிச்சிருக்குது. வந்து பார்த்துட்டு போகிறாங்க. எதுவும் செஞ்சு கொடுக்குற மாதிரி இல்லை. நாங்கள் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு தான் நைட்ல எல்லாம் பயந்துக்கிட்டு தான் இருக்கோம். மலசல கூட வசதியின்மை, வீதிகள் சீரின்மை போன்ற பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் இவர்களின் அன்றாட வாழ்க்கை நகர்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். அரசியல்வாதிகள் தமது வாக்கு வங்கிகளை அதிகரிக்க மாத்திரம் தம்மை பயன்படுத்துகின்றார்களே தவிர தம்மை பற்றி கவனத்தில் கொள்வதில்லை என அங்கலாய்க்கின்றனர் நானோயா டெஸ்போட் தோட்ட மக்கள். தமிழகத்தின் ஆளும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் வாக்குறுதி கிணங்க பல்வேறு பகுதிகளில் மதுபான சாலைகள் மூடப்பட்டுள்ளன. மதுரை மாவட்டத்தில் 37 மதுபான சாலைகளும், மதுரை வடக்கில் 16 கடைகளும், தெற்கு பகுதியில் 21 கடைகளும், ஈரோடு மாவட்டத்தில் 16 மதுபான சாலைகளும் மூடப்பட்டுள்ளன. தமிழகத்தில் படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வாக்குறுதி அளித்திருந்தது. அதனை நிறைவேற்றும் வகையில் மதுபான சாலைகள் இயங்கும் நேரம் காலை 10 மணிக்கு பதிலாக 12 மணியாக மாற்றப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக பொதுமக்களின் எதிர்பார்ப்புக்குள்ளான வழிபாட்டு தலங்கள், பாடசாலைகள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு அருகிலுள்ள மதுபான சாலைகளை மூட தமிழக அரசு தீர்மானித்தது. அதன்படி நேற்று முதல் இதுவரை மாநிலம் முழுவதும் உள்ள 500 மதுபான கடைகள் மூடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் பலவீனமானவை என்று அடையாளம் காணப்பட்ட, அத்துடன் விற்பனை மிகவும் குறைவாக இருந்த 500 மதுபான சாலைகள் மாத்திரமே மூடப்பட்டுள்ளதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். அத்துடன் கோவை வடக்கு மற்றும் தெற்கிலும் வருவாய் குறைந்த மதுபான கடைகளை மூடப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. பொது தேர்தலில் வாக்களிக்கும் போது சிந்தித்து செயல்படுமாறு நாம் வலியுறுத்தினோம். நீங்கள் உங்கள் பெறுமதியான வாக்கை அளித்தீர்கள். உங்கள் வாக்கிற்கான பலன் கிடைத்ததா? உங்களால் பாராளுமன்றத்திற்கு அனுப்பப்பட்ட பிரதிநிதி உங்களுக்காகவும் உங்கள் பிரதேசத்திற்காகவும் உங்கள் உரிமைகளுக்காகவும் செயற்படுகின்றாரா? அவ்வாறு இல்லையெனில் கவலை அடைய வேண்டாம், தைரியம் இழக்க வேண்டாம். ஊழல் மோசடியில் சிக்கியுள்ள அரசியலுக்கு எதிராக எழுந்து நிற்போம். சிறந்த தலைவர்களை எமது பிரதிநிதிகளாக நியமிப்போம். அது எமது உரிமையாகும். மீண்டும் சிந்தியுங்கள். உங்கள் வாக்கிற்கு பலன் கிடைக்கின்றதா? ஜூன் 17ஆம் தேதி. இத்துடன் இரவு 8 மணி நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை இரவு 10:45 பாருங்கள். வணக்கம்.